ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜெகன். நான் இங்கே யூரோப்பில் ட்ரக் டிரைவராக இருக்கேன். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நிறையா வீடியோ போட்டிருப்பேன். நான் நிறையா ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். நான் போகிற இடத்துல உள்ள மலைத்தொடர்கள், சீனரிஸ், நேச்சுரல் அது மாதிரி நிறையா போட்டிருப்பேன். சரி, நம்ம இவ்வளோ நாள் அதை போட்டுகிட்டே இருக்கோம், நம்ம வண்டியை பற்றி போடுவோம்னு எனக்கு ஒரு ஆசை. நான் ஓட்டுற வண்டியை பற்றி போடுறதுக்காக என் வண்டியில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன், என் வண்டியை பற்றி நிறையா இருக்குது, தகவல் இருக்குது. அதனால் எனக்கு போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி நான் அதை உங்களுக்காக நான் போடுறேன். ஆல்மோஸ்ட் நான் இங்கே வந்து 1 இயர் ஆகிடுச்சு. இன்ன வரைக்கும் என் வண்டியை பற்றி நான் அவ்வளோக்கா வீடியோ போட்டதில்லை. சரிங்களா? உங்களுக்காக என் வண்டியை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய வண்டி. வால்வோ FH 460 நியூ வெஹிக்கிள், 2025 மாடல். இதுக்கு முன்னாடி நான் வந்து இவாக்கோன்னு ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதுவும் ஆல்மோஸ்ட்டு ஒரு 2 இயர் நியூ வண்டி தான். அது LNGயில் ஓடும், லிக்விட் நேச்சுரல் கேஸ். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு லிக்விட் நேச்சுரல் கேஸ், அதில் ஓடுற வண்டி. இது வந்து இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இது வந்து LNGலேயும் ஓடும், ப்ளஸ் டீசல்லையும் ஓடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது பாருங்கள், இதுதான் LNG டேங்க்கு, லிக்விட் நேச்சுரல் கேஸ். இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற கேஸ் வந்து -180 டிகிரியில் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் -180 டிகிரினா எப்படிங்க. இது லிக்விட் நேச்சுரல் கேஸு. இப்போ அதே மாதிரி அந்த சைடு பார்த்தோம்னா டீசல் டேங்க்கும் AdBlueவும் இருக்கும். இப்போ இந்த சைடு பாருங்கள், இது வந்து 100 லிட்டர் டீசலு, இங்கிட்ட இருக்கிறத AdBlue. இந்த வண்டி ரெண்டுத்துலேயுமே ஓடும். கேஸ் இருக்கிறப்ப கேஸில் ஓடும், ப்ளஸ் கேஸ் இல்லாத நேரத்தில் டீசலில் ஓடும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் உங்கள் வண்டியில் LNGயும் இருக்குது டீசலும் இருக்குதுன்னு. LNG பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு 300 கிலோமீட்ரு 200 கிலோமீட்ரு ஒருக்கா தான் LNG ஸ்டேஷன் இருக்கும். சரிங்களா? அதனால தான் இதில் டீசலும் வச்சுருக்காங்க. சப்போஸ் நிறையா கண்ட்ரியில் LNG இருக்காது. இப்போ சுவிட்சர்லாந்தில் இருக்காது LNG. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 கண்ட்ரியில் இல்லை. ஆக்சுவலாக ஜெர்மனியில் LNG நிறையா ஸ்டேஷன் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டென்மார்க்கில் கொஞ்சம் ரேரு, ஒரு 2-3 LNG ஸ்டேஷன் தான் இருக்கும். அதனால தான் இந்த டீசல் டேங்க்கு. LNG தீர்ந்து போச்சுன்னா இந்த டீசலை வச்சு ஓட்டிட்டு நெக்ஸ்ட்டு பங்குக்கு போகிற வரைக்கும்காக தான் இந்த டீசல் டேங்க்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஆனால் நான் வச்சுருந்த பழைய வண்டி இவாக்கோவில் பார்த்திங்கன்னா LNG ஃபுல் பண்ணோன்னா 1700 வரைக்கும் போகும் மேக்ஸிமம். அதனால் 1000 கிலோமீட்டர் ஓடினாலே நான் ரீஃபுல் பண்ணுறதுக்காக அடுத்த ஒரு 300 கிலோமீட்டரில் ஒரு பங்கை தேடி நான் போயிடுவேன், LNG பங்க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் எவ்வளோ அளவுக்கு பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுற வெஹிக்கிள் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு கெயின் அதிகமாக ட்ரிப் கிடைக்கும். ஏன்னா இப்போ யூரோப்பியன் பொறுத்த வரைக்கும் பொல்யூஷனை குறைக்க தான் அதிகமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கங்கே நிறைய பிரச்சனைகளும் நடந்துகிட்ருக்கு பொல்யூஷன்னால். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யூரோப்பில் ஸ்னோ ரொம்ப கம்மியாகிடுச்சு. போன வருஷம்லாம் நிறைய ஸ்னோ கொட்டிகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம்லாம் அதிகமாக ஸ்னோ இல்லை, குளிர் மட்டும்தான் இருந்துச்சு. காலநிலை மாற்றனால பொல்யூஷன்னாலையும் அவங்களால இந்த வருஷம் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ண முடியல. ஜெர்மனிலையும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு ஸ்னோ போன வருஷத்தை விட. என்ன ரீசன்னா பொல்யூஷன் தான். அதனால தான் இப்போ நிறைய கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா LNG வெஹிக்கிள் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ளஸ் பேட்ரி வெஹிக்கிளும் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரில் பார்த்திங்கன்னா நீங்கள் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் நிறையா நீங்கள் பேட்ரி காரை நிறையா பார்க்கலாம். ஏகப்பட்ட பேட்ரி கார் இருக்கும். ப்ளஸ் பெட்ரோல் வெஹிக்கிள் நிறையா பார்க்கலாம், கேஸில் ஓடுற வெஹிக்கிள் நிறையா பார்க்கலாம். அதனால தான் எங்கள் கம்பெனியில் பார்த்திங்கன்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட எங்கள் கம்பெனியில் பார்த்திங்கன்னா LNG பேஸ்டு வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 400 வெஹிக்கிளாச்சும் இருக்கும். டீசல் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு 800 வெஹிக்கிள்லேருந்து ஒரு 1000 வெஹிக்கிள் இருக்கும். அது எல்லாமே BS6 தான். இப்போ இந்த வெஹிக்கிளில் கூட போட்டிருக்கும் பாருங்கள், அந்த க்ரீன் கலரில் போட்டிருக்குல்ல, அது வந்து BS6. இங்கே Lன்னு போட்டிருக்குல்ல, இது L மீன் லென்த் வெஹிக்கிள், அதுக்கு அதான் மீனிங். இது வந்து என்னோடய ட்ரெய்லர். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெய்லர் வந்து ஃப்ரீகோ ட்ரெய்லர், பாக்ஸ் ட்ரெய்லர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா மீட்டு, பழங்கள், அப்புறம் வந்து மெடிசன்ஸ், இந்த மாதிரி
பொருட்கள்லாம் அதிகமாக ஏற்றுவேன். என் கம்பெனியில் இந்த மாதிரி பாக்ஸ் ட்ரெய்லர் தான் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா டென்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி டென்ட்டு வெஹிக்கிளும் அதிகமாக இருக்குது. இது வேறு ஒரு கம்பெனி, இது என் கம்பெனி கிடையாது, நான் உங்களுக்காக காட்டுறேன். இந்த மாதிரி டென்ட்டு வெஹிக்கிளும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து இந்த பாக்ஸ் வெஹிக்கிள் தான் அதிகமாக ஓட்டுவேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் டென்ட்டு வெஹிக்கிள் ஓட்டுவேன். இப்போ இந்த பாக்ஸ் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா இதில் வந்து அட்டாச்சாக பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜின் இருக்கும், ஃப்ரீகோ இன்ஜின். இப்போ நான் காட்டுறேன் இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் இன்ஜினு, ஃப்ரீகோன்னு சொல்லுவாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணி ஓடிச்சுன்னா கூலிங் குடிக்க ஆரம்பிச்சிடும். கூலிங் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே உள்ள இன்ஜின் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் உள்ள டாட்டா இண்டிகா ஸ்விஃப்ட் இன்ஜின் சைஸுக்கு இருக்கும் இதுக்குள்ளே ஒரு இன்ஜினு. இதுதான் கூலிங் சப்ளை பண்ணும் உள்ளார. நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர்னால் -22 டிகிரிலேருந்து +22 டிகிரி வரைக்கும் இதில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி டிபெண்ட் ஆன் பொருள், எந்த பொருளுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர்னு சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணிடுவோம். நாங்கள் டெம்பரேச்சர் இப்போ இதில் பார்க்கணுன்னா நாங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா +14 இருக்குது. சரிங்களா? என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஃப்ரீகோ ஆஃபில் தான் இருக்குது. இங்கே வண்டி இப்போ எம்டியாக தான் இருக்குது. ஆனால் என்ன ரீசன்னால் +14 இருக்குன்னா வெளியே உள்ள டெம்பரேச்சர், வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை இதை அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? வெயில் இருக்கனால இப்போ உள்ள கிளைமேட் பார்த்திங்கன்னா +18 இருக்குது. உள்ளே கொஞ்சம் கூலிங் இருக்கும். ஏன்னா காலையிலலாம் 9, 8 இருந்ததுனால அந்த கூலிங் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் டெம்பரேச்சரு. ஓகேங்களா? மற்றபடி எப்போ நம்ம இதை ஆன் பண்ணுறோமோ, இப்போ ஃப்ரூட்ஸ் ஏற்றுறேன்னா அவங்க +ல் கொடுத்துருவாங்க, +4, +3 அந்த மாதிரி கொடுக்குறோன்னா அதை செட் பண்ணிட்டோன்னா அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். இது எதில் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா இது டீசலில் தான் ஓடுது. இதுக்கு வந்து 200 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரோட அடியில் இருக்கும். 200 லிட்டர் கெப்பாசிட்டி. 200 லிட்டர் போட்டோம்னா குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 3 நாள் ஓடும். 1 மணி நேரத்துக்கு 2.25 லிட்டர் பிடிக்கும் இந்த இன்ஜினு. அப்போ பார்த்திங்கன்னா 3 நாள் கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போதும் நாங்கள் 3 நாள்லாம் ஓட்ட மாட்டோம். இன்றைக்கி எடுத்தோம்னா நாளைக்கு போய் டெலிவரி பண்ணுற மாதிரி தான் அதிகமாக லோடு எடுப்போம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த பாக்ஸோட பெனிஃபிட் இது தான். மீட்டு, கெமிக்கல் ஐட்டம், + டிகிரியில் உள்ள கெமிக்கலு, மெடிசன் அதிகமாக ஏற்றுவோம். என்ன ரீசன்னா மெடிசன்லாம் பார்த்திங்கன்னா சில மெடிசன் -யூஸ் டிகிரியில் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். அதே மாதிரி சில மெடிசன் பார்த்திங்கன்னா +ல் எடுத்துகிட்டு போகணும். +10 டிகிரி, 15 டிகிரி அந்த தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட கெப்பாசிட்டி இருக்கும் அந்த மெடிசன். அதுவும் ஒன்று உண்டு, இறக்கும் போதும் செக் பண்ணுவாங்க. அவங்க அங்கே ஏற்றும் போது என்ன டெம்பரேச்சரில் ஏற்றுறாங்களோ அது இங்கே இறக்கும் போது செக் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த டெம்பரேச்சர் இல்லைன்னா நமக்கு பெனால்ட்டி வந்துடும், லோடை இறக்க மாட்டாங்க. அது கம்பெனியில் ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். அதனால் எப்போதும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டாப் பண்ணுறோமோ அந்தந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இப்போ என்னோடய ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா 40 ஃபீட்டு. சரிங்களா? இந்த 40 ஃபீட்டில் பார்த்திங்கன்னா 24 டன்னு வரைக்கும் லோடு ஏற்றலாம். ஓகேங்களா? 24 டன்லேயும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த 5th வீல்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 11.5 தான் இருக்கணும் வெயிட்டு. அதுக்கு மேலே இருந்துச்சுனாலும் ஃபைன் உண்டு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள வெயிட்டை ஃபுல்லாக இங்கே ஏற்றுவாங்க. 24 டன்னுக்கு மேலே ஏற்றவே மாட்டாங்க. அப்படி எக்ஸ்ட்ரா ஏற்றி நம்ம கவனிக்கலைன்னா ஃபைன் வந்துச்சுன்னா நமக்கு தான் விழும். ஏன்னா நம்ம தான் பொறுப்பு, நம்ம தான் கவனிக்கணும். இந்த வண்டியில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின் பார்க்கணும் அவசியம் இல்லை. எல்லா வீலுக்கு அடியிலையுமே அந்த வெயிட் சென்ஸ் பண்ணுற ஒரு சென்சார் இருக்குது. அதனால் எவ்வளோ வெயிட் ஏற்றுறோமோ அது சென்ஸ் பண்ணி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸை நம்ம வண்டியோட டிஸ்பிளேயில் காட்டிடும். இப்போ ஃப்ரண்ட் ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா 11.5 இருக்குது. பின்னாடி உள்ள ஆக்சிலில் ஒவ்வொரு ஆக்சிலும் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு அதுவே சென்ஸ் பண்ணி சொல்லிடும். அதுக்கு மேற்பட்டு 24 டன்னுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம ரோட்டில் போகும்போது போலீஸ்காரங்க நிறுத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வெயிட்டு அங்கங்கே ரோட்டில் வந்து நமக்கே தெரியாது.
அந்த வெயிட்டு சென்ஸ் பண்ணுற மிஷின் இருக்கும். நம்ம கிராஸ் ஆகும்போது வெயிட் சென்ஸ் பண்ணி நம்ம ட்ரெய்லரை நோட் பண்ணி ஃபைன் அதுவே போட்டு கம்பெனி கொடுத்துரும். கம்பெனி வந்து நம்ம தலையில் தான் ஃபைனை கட்டுவாங்க. என்ன ரீசன்னா, வெயிட் ஏற்றும் போது நம்ம தான் பார்க்கணும், கம்பெனி அதை செக் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் பொறுப்பு அது எப்போதுமே வெயிட் ஏற்றும் போது. இப்போ 24 டன்னுக்கு மேலே ஒரு 300 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஃபைன் விழுந்துடும். ஃபைன்லாம் நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. விழுந்துச்சுனாலே 500 யூரோ, 1000 யூரோ, 2000 யூரோன்னு விழுந்துடும். அதுவும் டிபெண்ட் ஆன் கண்ட்ரியை பொறுத்து. கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஃபைனு கொஞ்சம் மாறும். எவ்வளோ ஃபைன் போடுறாங்கன்னே சொல்ல முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் எப்போதுமே லோடு ஏற்றும் போது வண்டிக்குள்ளே டிஸ்பிளேயில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதிகமாக ஏற்றிட்டாங்கன்னா, இல்லை இது லோடு அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிச்சு சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த தகவலை நம்ம தான் சொல்லணும். இல்லை முடியாதுன்னா நம்ம கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணணும். இவங்க என்னால் ஏற்ற முடியாது, திருப்பி இறக்கி ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம மேனேஜர்கிட்ட சொன்னோன்னா மேனேஜர் வந்து கம்பெனி டு கம்பெனி பேசி அதை கிளியர் பண்ணுவாங்க. இல்லை லோடை கேன்சல் பண்ணி கம்பெனியை விட்டு வெளியே வர சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியும் சம்பவங்களும் நடந்திருக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கணும். நம்ம லோடு ஏற்றுறோம்னு சொல்லிட்டு தூங்கக்கூடாது. சில கம்பெனியில் லோடு ஏற்றும் போது உள்ளே பேலட்டெல்லாம் சாய்ச்சிருவாங்க. அதனால் நம்ம உள்ளே போய் நின்று கவனிக்கணும். நிறையா இருக்குது. பேலட்டு சாஞ்சிச்சுன்னா அதுக்கும் நம்ம தலையில் தான் ஃபைன் கட்டுவாங்க. உள்ள பேலட்டுன்றது ஒரு அடுக்கமாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன், லோடு ஏற்றுற வீடியோ. அந்த பேலட்டு வந்து ஏற்றும் போது நேராக இருக்கா, சாஞ்சிருக்கா, அதெல்லாம் கவனிக்கணும். நம்ம சாஞ்ச மேனிக்கு இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே ஏற்றிடுவாங்க. நம்ம போய் இறக்கும் போது அது ஃபுல்லாக வண்டிக்குள்ளே சாஞ்சிடும். அதனால் அதையும் நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் நம்ம வண்டிக்குள்ளே உள்ள ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.